நாயகன் நீரே. கரங்களை தட்டி ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே இயேசுவே. ஆயிரம் பேர்களில், ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு, ஆண்டவரே இயேசுவே. விடி வெள்ளியே, விடி வெள்ளியே என்ற பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே, விடி வெள்ளியே என்ற பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் இறைவன், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மகிமையின் தேவன் நீரே. முழந்தால் யாவும், முழங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடும், முழங்கால் யாவும் முடங்கிடுவே, மகிழ்வுடன், மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன், திரும்பவும் வருவேன் நன்றி. முடிவில்லா ராஜ்யம் அருள, முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று, திரும்பவும் வருவேன் நன்றி. ஆயத்தனாய் நாம் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே, அனுதினம், அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன்
உடலை பயன்படுத்தி ஜெபி. உடலை பயன்படுத்தி ஆராதனை நாயகன் நீரே உடலை பயன்படுத்து. ஆராதனை வேந்தனும் நீரே உடலை பயன்படுத்து. ஆராதனை நாயகன் நீரே கரங்களை தட்டி ஆராதனை வேந்தனும் நீரே குரல் எழுப்பி பாடி ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே இயேசுவே. ஆராதனை வேந்தனும் நீரே இயேசுவே. ஆராதனை நாயகன் நீரே அல்லேலூயா இயேசுவே. ஆராதனை வேந்தனும் நீரே இயேசுவே. ஆராதனை இயேசுவே. நாயகன் நீரே இயேசுவே. ஆராதனை அப்பா, வேந்தனும் அப்பா, நீரே ஆண்டவரே ஆண்டவரே ஆவியானவரே. அல்லேலூயா 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 நன்றி 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 நன்றி. அபிஷேகம் இறங்க, அபிஷேகம் இறங்க. கட்டுகள் அவிழ, கட்டுகள் அவிழ. இறை வார்த்தை கேட்ட காதுகளுடைய கட்டுகள் அவிழட்டும். இறை வார்த்தை கட்ட காதுகளுடைய கட்டுகள் அவிழட்டும். இறை வார்த்தை கேட்ட இந்த மக்களுடைய கட்டுகள் அவிழட்டும். இறை வார்த்தையை கேட்ட இந்த மக்களுடைய கட்டுகள் அவிழட்டும். இறை வார்த்தையை கேட்ட இந்த மக்களுடைய கடன் தொல்லைகள் அவிழட்டும். இறை வார்த்தையை கேட்டவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கட்டும். இறை வார்த்தையை கேட்டவனுடைய கண்கள் நீங்கட்டும். இறை வார்த்தைக்கு சாட்சியம் தந்தவனுடைய காதுகள், கண்கள், உடல் விடுதலை பெறுவதாக. நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதாக. உன் வாழ்க்கை விடுதலை பெறுவாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதி 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 துதி. வெட்கப்படாதே வெட்கப்படாதே வெட்கப்படாதே. துதி 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 துதி. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா 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 அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. விண்ணகத்தின் சாட்சிகளோடு இணைந்து ஆராதனை நாயகன் நீரே இறந்து போனவர்கள் அல்ல, திரும்ப போனவர்களோடு இணைந்து ஆராதனை வேந்தனும் நீரே வாழ்வோரின் கடவுளை ஆராதித்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. பெர்னாண்டோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை நாயகன் நீரே ஜாக்குலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை வேந்தனும் தெரேசா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை நாயகன் நீரே. முருகன் என்ற பெயர் உனக்கு இருந்திருக்கலாம். ஆராதனை உன் பெயரை அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேந்தனும் முருகன் என்ற ஒருவரை தந்த ஆண்டவர் பெயர் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை நாயகன் நீரே. விவேக் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை வேந்தனும் நீரே. குருத்துவ துறவர் அழைப்பை தந்த 5 பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குருத்துவ துறவர் அழைப்பை தந்த 5 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மோகன் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சத்யா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரேம் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்தோணி அம்மாள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஜாக்குலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரின்ஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. குழந்தை பாக்கியம் தந்து அந்த மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. பிரின்ஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குமார் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஜூலியட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்ஃபென்டா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக்ஸீலியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். துணி சம்பந்தமான பிசினஸ் செய்யற ஒருத்தங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஹெவி கேஸ்ட்ரிக்ஸ் இருக்கிற ஒருத்தர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹார்ட் அட்டாக் கூட உங்களுக்கு வாய்ப்பு உண்டுன்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லணும். ஒருத்தர் அடையாளம் ஆண்டவர் தராரு. ஹார்ட் அட்டாக் கூட வாய்ப்புண்டு என்று டாக்டர் எச்சரிக்கை விடுத்த ஒருத்தர். God is healing you from your gastric problem. நன்றியோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் முன்னால உட்காருவோமா? Please be seated in the presence. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எங்கு மூவொரு இறைவன் இருக்கிறாரோ அங்கு அன்னை மரியாள் உண்டு. எங்கு மூவொரு இறைவன் இருக்கிறாரோ அங்கு திருத்தூதர்கள் உண்டு. எங்கு மூவொரு இறைவன் இருக்கிறாரோ அங்கு அவரை ஆராதிக்கும் புனிதர்கள் உண்டு. எங்கு மூவொரு இறைவன் இருக்கிறாரோ அங்கு வானதூதர்கள் உண்டு. நம்ம இருக்கிற இடத்தினுடைய பேர் விண்ணகம். நம்ம திருப்பலியில பங்கெடுக்குவதா இருக்கலாம், இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்குவதா இருக்கலாம், இந்த கோயில இருக்கலாம். இட் இஸ் ஹெவன். நீங்க இருப்பது வெறும் ஒரு தனிநபராக அல்ல, ஒரு குடும்பமாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. திருச்சபை என்னும் குடும்பத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக இப்ப நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தேவைக்காக நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அவங்க ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், நீ கடவுளுடைய சித்தத்திற்கு உன்னையே விட்டு கொடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊதாரி பையன் திரும்ப வந்ததற்கு காரணம் கண்டிப்பாக அவனுக்காக ஜெபித்து ஒரு சமூகமே இருந்திருக்கும். இல்லைன்னா எப்படிங்க அந்த பையன் அந்த பன்னிக்கூட்டுக்கு போயிருந்திருப்பான். துன்பத்தினுடைய வேளையில், வேதனையுடைய வேளையில் ஆண்டவர் பக்கம் திரும்புறவங்களும் உண்டு, ஆண்டவருக்கு எதிராக திரும்புறவங்களும் உண்டு. துன்பங்களில், வேதனையில் ஆண்டவர் பக்கம் திரும்புறவங்களும் உண்டு, ஆண்டவருக்கு எதிராக திரும்புறவங்களும் உண்டு. ஆனா இயேசு சொன்ன கதையில துன்பத்துல ஆண்டவர் பக்கம் திரும்பின பையனுடைய கதை தான் சொன்னார். ஆண்டவர் பக்கம் திரும்பின பையனுடைய கதைய. ஆனா அந்த கதையினுடைய கடைசியில ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற பையனுடைய கதையும் சொல்லிதான் ஆண்டவர் முடிச்சார். துன்பம் உண்டு, நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு சாட்சி என் கூடாரமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு. Interceding for you. Since they have the interaction, they have intercession. கடவுளோடும் மனிதரோடும் உள்ள உறவு இருக்கிறதுனால அவங்க பரிந்துரை ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் அந்த பரிந்துரை வேண்டான்னு சொன்னாலும் அவங்களுடைய வேலையே பரிந்துரை ஜெபிக்கிறது தான். They are praying. அப்படிப்பட்ட விண்ணவர்களோடு இருக்கிறீங்க. உங்களுக்காக ஜெபிப்பவர்கள் உண்டு. நீங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை வரும் பொழுது அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஜெபத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து கேட்கிறாரு. கடன் தொல்லையில் இருக்கிறவங்க இருப்பீங்க, கண்டிப்பா உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரை நம்புங்க. நீங்க கடன் தொல்லையிலிருந்து விடுதலை அடையும் பொழுது கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு நீங்க ஜெபிக்கணும். You should become an intercessor because many interceded for you. That's why you are blessed. பலருடைய பரிந்துரை வழியாக ஜெபிக்கப்பட்ட நீ பரிந்துரை ஆரம்பிக்க வேண்டும். கண்களை மூடி நற்கருணை ஆண்டவரை மனதிலே உள்வாங்கி
இன்னைக்கு நீ எதற்காகமெல்லாம் ஜெபிக்கிறாயோ இந்த ஜெபத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? ஆண்டவரோடு உன்னுடைய உறவின் ஆழம் என்ன? மனிதரோடு உன் உறவின் ஆழம் என்ன? இது ரெண்டும் சரியா இருக்கா? அப்படின்னா உனக்கு ஜெபிக்கப்படும் ஜெபங்கள், விண்ணகத்தின் ஜெபங்கள் உன்னை வந்து சேரும், உனக்கு உதவி கிடைக்கும். கடவுளோடு உள்ள உறவு, மனிதரோடும் உள்ள உறவில் உள்ளவர்கள் உனக்காக ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் யாரோ உனக்காக இன்னைக்கு பரிந்துரை ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. someone is praying for you. நீ ஜெபிச்சதுனால கிடைச்சதுனால சொல்லாத. கண்களை மூடிய வண்ணமே நற்கருணை ஆண்டவரை மனதிலே உள்வாங்கி நன்றியோடு ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய தூதர்கள், ஆண்டவரோடு இருக்கும் அந்த சைன்யம் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. நீ அவர்களோடு இணைய உனக்கு தேவை இனி ஒரே ஒரு குவாலிட்டி தான், நம்பிக்கையோடு இரு. நீ அவர்களோடு இணைய உனக்கு தேவை ஒரே ஒரு குவாலிட்டி தான், நம்பிக்கை. இழந்து விடாமல் மரண கிடக்கையில், மரண படுக்கையில் இருக்கிற ஒருத்தருக்கு மரணத்தை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே ஜெபிக்கிற உங்களுடைய குடும்பத்தில் வெகு காலமாக துன்பத்தாலும் உடல் வேதனையாலும் அவதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும் ஒருவருடைய மரணத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக தரார். அவருக்கு பாவங்களில் இருந்து மன்னித்து பரிகாரத்தினுடைய நிறைவு இதோ மரணம் அவரை தொடுகிறது. வாழ்க்கையினுடைய பாவங்கள், அந்த பாவங்களுடைய பரிகார நிறைவு ஆண்டவர் ஒருவருடைய மரணத்தை தந்து ஒருவரை ஆசீர்வதிக்கிறார். டானி என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிற தாயினுடைய ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தையினுடைய அந்த மூளை, அந்த வளர்ச்சி, அவனுடைய பேச்சு அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பேச்சை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய பேச்சை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெயசீலன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி வயிறு வலி ஒருத்தர் விடுதலைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி frequent stomach pain. மேபி இன்னைக்கு நீங்க வரும்பொழுது அந்த வலி இருக்கலாம். ஆனா இந்த திருப்பலி, நற்செய்தி பகிர்வு, ஆராதனை, you never felt it. ஆண்டவர் தந்த விடுதலை அது. குடும்பத்துல கன்ஃபியூஷன் இருக்கிற, குழப்பமா இருக்கிற குடும்பம், முடிவெடுக்க முடியல, பிரச்சனை இருக்கு, 5 குடும்பங்களுக்கு முழுமையான விடுதலை அளிக்கிறார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சந்தேகப்படாத. இப்படி ஒரு பிரச்சனை உன்னுடைய குடும்பத்தில் இருந்தா உன்னுடைய குடும்பம் என்பதை நீ நம்பு. இன்று உனக்கு விடுதலை. ஃபாதர் சொல்றது சும்மா சொல்றாருன்னு நினைக்காத. ஜஸ்ட் யூ பிலீவ். 5 குடும்பங்கள் குழப்பங்களில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய குடும்பத்தில் இப்போ குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது உன்னுடைய குடும்பம் என்பதை நம்பு. 3 திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பு. முதுகு தண்டு வலி பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு நோய் இருக்கு, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஒருத்தரை. ஸ்பைனல் கார்டு ஹீலிங். நம்பு நீ என்று. நானா இருக்குமா, இத்தனை 1000 பேர் வந்திருக்கிறாங்களே, யாராவது இருக்குன்னு நினைக்காத. நீ நம்பு. உனக்காக
இந்த சாட்சியின் மக்கள் இப்போ ஜெபிக்கிறாங்க. and they are praying and you are receiving. they are praying, you are receiving. சைனஸ் ஹீலிங் கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடுமையான தலைவலி சைனஸ்னால விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். frequent urinary infection விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பசி இல்லை, சாப்பிட ஆசை இருக்கு ஆனா பசி இல்லை, சாப்பிட முடியல, லாஸ் ஆஃப் appetite விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெரோம் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிந்தியா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் அதை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். லோ பிளட் பிரஷர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இரத்த அழுத்தம் கம்மியா இருக்கு, உங்களுக்கு நார்மல் இல்லை, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கனவுகளால் தூங்க முடியல, டிஸ்டர்பிங் ட்ரீம்ஸ் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இறந்துருவேனோ அப்படின்ற பயத்தில் இருக்கிற ஒரு தாயை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, விடுதலை தரார். மரண பயம் இருக்கிற ஒரு தாய்க்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பதட்டம், அதனால நெஞ்சிடிப்பு அதிகமா இருக்கு, உங்களுடைய பல்ஸ் ரேட் அதிகமா இருக்கும், ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு, நார்மலை விட அதிகமா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெசிந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முதுகு கீழ்ப்பகுதியில் வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க இவ்வளவு நேரம் எல்லாம் உட்கார்ந்ததே கிடையாது. You have a very severe low back pain. God is healing a person. ஷர்லி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரஸ்ட் கேன்சர் இருக்கிற நோயாளிக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வலது கால் உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, it is numb, numbness in the right leg. வலது காலில் உணர்வு இல்லை, இந்த உணர்ச்சி இல்லை, சோர்ந்து போயிருக்கு வலது கால். God is healing a person. irregular heartbeat விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். PCOD ப்ராப்ளம் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது 8 வருஷமா இருக்கிற ஒருத்தர், அதனால உங்களுக்கு குழந்தை தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கர் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கின்ல அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில உணவுகள் சாப்பிட்டா, டஸ்ட் பட்டா, ஏதாவது வெயில் பட்டா, you easily get skin allergy, தொக்கு வியாதி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹெவி லைட் கண்ணில் பட்ட தலைவலி வர ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன், மூரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன்,
அளிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. சுகன்யா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரீட்டா என்ற ஒரு மகளுடைய ஜெபத்தை கேட்டு நீ இப்பொழுது ஜெபிக்கும் ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை திறப்போம். நற்கருணை ஆண்டவரை பாருங்க. ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, நம்ம இன்னைக்கு சொன்ன அந்த பிரசங்கத்தினுடைய அதனுடைய ஒரு ஜிஸ்ட் திருப்பலியில் ஒரு லைனில் இருக்கு. திருப்பலியில் நான் சொன்ன கடைசி பகுதியுடைய சம்மரி திருப்பலியில் ஒரு ஜெபத்தில் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருளும். என்ன அழகான ஜெபம். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. இயேசு கிறிஸ்து அமைதியை தர வந்தார். ஆனால் அமைதி இல்லாத நிறைய பேர் இருக்கிறீங்க, நிதானம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறீங்க. பல பிரச்சனையில் இருந்தால் அமைதி கிடையாது. ஆனால் நமக்கு அமைதியை நம்ம ஜெபிக்கிறோம் திருப்பலியில். யாருடைய நம்பிக்கையை கண்டு பாருங்களேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் எங்களுக்காக சாட்சியமாக நிற்கிற, எங்கிருந்து ஆதாம் தொடங்கி எங்களுக்கு இன்னைக்கு வர சாட்சியமா நிற்கிற இறந்தவர்கள், திரும்ப போனவர்கள், இன்னைக்கு அந்த நம்பிக்கையாளர்களாக விண்ணில் இருப்பவர்களுடைய இந்த சாட்சியத்தினுடைய நம்பிக்கையை கண்டு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளும். என்ன அழகான ஒரு பரிந்துரை கேட்குறோம் பாருங்க திருப்பலியில். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இங்கே நிற்கிறோம் அந்த திருப்பலியில். எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க எங்களுடைய நம்பிக்கை கீழே போச்சு. கஷ்டமாக இருக்கு, கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். எங்களுடைய நம்பிக்கை கீழே போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த திருப்பலியில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த திருப்பலியின் வழியாக, இந்த திவ்ய நற்கருணையின் வழியாக எங்களுக்கு அமைதியை தந்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். சில டைம் திருமுழுக்கு இந்த பெருவினை சகோதரர்கள் சொல்லுவாங்க, குழந்தை ஞானஸ்தானம் தப்பு அப்படின்னு, பாவம் அப்படின்னு. குழந்தை ஞானஸ்தானம் சரி என்பதனுடைய இன்னொரு அடையாளம் தான் இது. பிறருடைய நம்பிக்கையை கண்டு ஒருவருடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. 4 பேருடைய நம்பிக்கையை கண்டு தளர்வாத நோயை, முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்தி ஆண்டவருக்கு அந்த வல்லமை உண்டு. கொண்டு வந்த 4 பேருடைய நம்பிக்கையை கண்டு தளர்வாத நோயாளியாக இருந்த, முடக்குவாதமுற்றவனாக படுக்கையில் இருந்த அவனுடைய நோயை குணமாக்க ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் இதை பாராமல் திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எங்களுக்கு ஒற்றுமையை தந்தருளும். எங்களுக்கு இந்த சரீரத்தில் அந்த இடத்தை தந்தருளும் ஆண்டவரே. இவ்வளோ அழகான ஜெபம். ஸோ பரிந்துரை என்பது வாழ்க்கையாவே மாற்றினவங்க தான் இன்னைக்கு விண்ணுலகத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கையை மாற்றுங்க. someone is praying for you, you pray for everyone. யாரோ உனக்காக ஜெபிக்கிறாங்க. இனி உன்னுடைய வாழ்க்கை எல்லாருக்காக ஜெபத்தின் வாழ்க்கையாக மாறட்டும். அது மாறணும்னா ஆண்டவரோடும் மனிதரோடும் இந்த உறவு கரெக்டாக இருக்கணும். அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த மன்னிப்பு இதெல்லாம் வரும் பொழுது பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை நான் பிறருக்கு செய்வேன். பிறர் எனக்கு என்ன ஆகையால் பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை நான் பிறருக்கு செய்வேன். நான் கஷ்டப்படும் பொழுது யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு இன்னைக்கு நான் நினைக்கிறேனா, அதை நான் பிறருக்காக செய்யணும்.
இதான் மத்தேயு நற்செய்தியில் இன்னைக்கு நம்ம தொடங்கின வசனம். தானியேலுடைய புத்தகத்துக்கு போனோம், எபிரேய புத்தகத்தில் முடிக்கிறோம். ஜெபம் என்பது உறவு. கடவுளோடு மனிதரோடும் உள்ள உறவில் இருப்பவர்களால் தான் உரையாட முடியும், உண்மையான உரையாடலை உருவாக்க முடியும். Then unceasingly you will pray. இதான் திருத்துதர் பவுல் சொல்வார் இல்லையா, 1 Thessalonians chapter 5, 16, 17, 18. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 16, 17, 18. Rejoice always, pray always, thank always. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள், எப்பொழுதும் நன்றி கூறுங்கள். இது எப்படி எப்படி எப்பொழுதும் ஜெபிக்கிறது? உறவு. There is no cut. கணவன் மனைவி நோ கட் ரிலேஷன்ஷிப்ல. சென்னையில் கணவன் இருக்கிறான், மனைவி கனடாவில் இருக்கிறான்னு சொல்லி லீவ் எடுத்துட்டா போக முடியும் ஒரு வருஷத்துக்கு? நான் உன் கணவன் கிடையாது, நீ என் மனைவி கிடையாதுன்னு. உறவு இருந்தால் அதுக்கு பிரேக் கிடையாது. உறவு இருந்தால் பிரேக் கிடையாது. ஸோ அன்சீசிங்லி யூ வில் ப்ரே. நிறுத்தாம ஜெபிப்பீங்க. ஏன் நிறுத்தாம உறவு இருக்கு. என்ன வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? போட்டுருவீங்க. ஆண்டவர் நம்மளால் போட்டுருவீங்க. ஆனால் இனி யாருமே சொல்லாதீங்க, ஃபாதர் ஜெபிக்கும் போது எனக்கு நிறைய சோதனைகள் வருது, ஃபாதர் ஜெபிக்கும் போது எனக்கு நிறைய தீய சிந்தனைகள் வருது. ஜெபிச்சிருங்க. put it as a prayer. உறவு இருந்தால் இந்த சோதனையை வென்று வர முடியும். அதனால தான் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அழகான ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்வாருங்க. 2 தடவை சொல்வார். தூங்குவாங்கல்ல சீடர்கள், இயேசு போவாரு, அவங்க என்ன தெரியுமா சொல்வாரு? சோதனைக்கு உட்படாதிருக்கும்படி இறைவனிடம் வேண்டுங்கள். சோதனை எல்லாருக்குமே வருங்க. பட் you pray so that you will not fall in temptation. டெம்டேஷனை தவிர்க்க முடியாது, ஆனா அதை ஃபாலிங்கை தவிர்க்க முடியும். எப்போ? உறவு இருந்தால் பாவத்திலிருந்து வெளியே வந்துடுவேன். பொய் சொல்ற பழக்கம் இருக்கா? பொய் சொல்ற பழக்கத்தை விடாதீங்க, உறவை தொடங்குங்க. பொய் சொல்ற பழக்கம் தானா போகும். பந்தா பண்ற பழக்கம் இருக்கா? கெத்து காமிக்கிற பழக்கம் இருக்கா? அதை உங்களால விட முடியாது. அதை விடணும்னா இங்க உறவு வந்தா அதை விடலாம். குடிப்பழக்கம் இருக்கா? சிகரெட் பழக்கம் இருக்கா? போதை பழக்கம் இருக்கா? விபச்சார பழக்கங்கள் இருக்கா? போன் வீடியோ பார்க்குற பழக்கம் இருக்கா? சுய இன்பம் மாஸ்டர்பேஷன் செய்யற பழக்கம் இருக்கா? அதை விட முடியாதுங்க. இங்க இந்த உறவு இருந்தா you will overcome it. விட முடியும். எப்போ? இங்க உறவு வந்தா அந்த பாவத்தை விட முடியும், இல்லைன்னா அந்த பாவத்தை விட முடியாது. சோதனைக்கு உட்படாது இருக்கும்படி இறைவனிடம் வேண்டுங்கள்னா another version என்ன? சோதனைக்கு உட்படாது இருக்கும்படி இறைவனிடம் உறவோடு இருங்கள். புறனை பேசக்கூடாதுன்னு ஆசை இருக்கா? இறைவனோடு உறவில் இருங்கள். புரளை கலப்பக்கூடாதுன்னு ஆசை இருக்கா? இறைவனோடு உறவில் இருங்கள். பொறாமப்படக்கூடாதுன்னு ஆசை இருக்கா? இறைவனோடு உறவில் இருங்கள். சோதனை உட்படாது இருக்க இறைவனிடம் வேண்டுங்கள். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு இருக்கா? இறைவனிடம் உறவாடுங்கள், வேண்டுங்கள், உறவில் வாங்க. பாவம் செய்யாமல் இருக்க இறைவனிடம் வேண்டுங்கள். பாவம் செய்யாமல் இருக்க இறைவனோட உறவில் வாருங்கள். உறவிலிருந்து உரையாடுவோம், ஆண்டவரோட உறவிலிருந்து வாழ்வோம். மறந்தால் படியிடுவோம். மண்பெயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். ஜெப வாழ்க்கை. அதனால்தான் கேட்டிக்ஸம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் நான் சொன்ன அந்த பகுதி பார்ட் 4 கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வியினுடைய புத்தகம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 4ல அதனுடைய ஹெட்டிங் திருச்சபை அழகா கொடுத்துருக்கோம். என்ன தெரியுமா கொடுத்துருக்கோம்? ப்ரேயர்னு கொடுத்துருக்காதுங்க, லைஃப் ஆஃப் ப்ரேயர் தான் கொடுத்துருப்பாங்க. திரு அவையினுடைய போதனைகள் ரொம்ப ஆழமானதுங்க. 2000 வருஷத்தினுடைய பாரம்பரியம் இருக்கிற திருச்சபையினுடைய போதனைகள் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஈவன் இன் ஹெட்டிங் திருச்சபையை எவ்வளவு அழகா தூய ஆவியானவர் வழி நடத்திருக்கிறார் பாருங்க. ஈவன் இன் ஹெட்டிங் பார்ட் 4 ஆஃப் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், the heading is not prayer, the heading is life of prayer. So prayer is not only vocal, prayer is living. ஜெபம் என்பது வாழ்க்கை, வார்த்தை அல்ல, வாழ்க்கையிலிருந்து வரும் வார்த்தை. பாடுவோம் மண்பெயர். மாண்புயருவருள் சாகரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறை
சுதர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவிலாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்த மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்தீசையும் புரிவோ ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்தீசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை எத்தீசையும் புரிவோ. நன்றி சொல்லி பாடுவோமா. வாழ்க நமக்காக பரிந்துரை ஜெபித்தவர்களுக்கு, வாழ்க சாட்சிகளுக்கு, வாழ்க மரியே, அவர்கள் இறந்தவர்கள் அல்ல, வாழ்க திரும்ப போனவர்கள். வாழ்க வாழ்க